ஹாய் மிஸ், நம்ம இன்னைக்கு பேஸ்மெண்ட்டு காம்பேக்ஷன் கன்சல்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணும்போது தண்ணி ஊற்றணும், ஸோ நம்ம எப்படி வந்து கன்சல்டேட் பண்ணுன்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பிசிசி ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிசிசி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம பேஸ்மெண்ட்டு கிரவுண்டை வந்து ஒரு லெவலாக இருக்கணுங்க. நம்ம ஒவ்வொரு சென்டரில் வந்து டவுனாகவும் நம்ம பிளிந்த் பீம் இருக்கிற ஏரியாவில் வந்து ஹைட்டாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே பேஸ்மெண்ட் வந்து பிசிசியும் சரி கிரவுண்ட் லெவலும் சரி சப்பேஸ் வந்து எல்லாமே ஒரே லெவலாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியுங்க. ஸோ பிசிசி நம்ம 5 இன்ச்சு பிசிசி 4 இன்ச்சு பிசிசி போடுறோன்னா அந்த ஓவராலாக வந்து எல்லா இடத்துலையும் அந்த 4 இன்ச் பிசிசி இருக்கணும். அப்படின்னா நம்ம கிரவுண்டோட லெவல் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ தென் எர்த் லெவல் பண்ணும்போது கண்டிப்பாக எர்த் ரேமர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து என்னதான் கன்சல்டேட் பண்ணாலும் சாயில் வந்து டைட் ஆனாலும் நம்ம மேலே இருக்கிற சாயில் வந்து சர்ஃபேஸ் வந்து ரஃப் ஆகிறதுக்கு நம்ம எர்த் ரேமர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எர்த் ரேமர் வைப்ரேஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நம்ம சைட்டை வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம 4 இன்ச் பிசிசிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். எர்த் ரேமர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எர்த் ரேமரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். ஸோ முக்கால் அந்த சைஸில் ஸ்கொயராக இருக்கும். ஸோ வைப்ரேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த பிளேட் சைஸ் எவ்வளோ அந்த சைஸில் மட்டும் உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அண்டுலேஷன்ஸ் கண்டிப்பாக விசிபிளாக இருக்குங்க. அதனால் எப்போவுமே எர்த் ரேமர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டேஜான அதிகமாக இருக்கிற ஒரு எர்த் ரேமர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ தென் ஆன்டி டெர்மைட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆன்டி டெர்மைட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து டெர்மினேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம சும்மா வெறுமனையாக அங்கங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம டைல்ஸோட பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்காக போட்டிருக்கிறோம். ஸோ எப்படின்னா நம்ம 2x2 நம்ம நூல் பிடிச்சி அந்த 2x2 ஜாயிண்ட் எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம கடப்பார் போட்டுட்டு உள்ள டெர்மைட்டை வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நம்ம இவ்வளோ டெர்மைட்டை வந்து ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரையான் வந்து பில்டிங்குள்ளே வராமல் இருக்கும். ஸோ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பழைய பொருள் நிறையா வச்சுருப்பாங்க, இல்லை உடன் மெட்டீரியல் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது கரையான் வராமல் இருந்தால் தான் நம்ம அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டெர்மைட் எவ்வளோ ஜாஸ்தி டெர்மைட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ தென் நம்ம பிசிசி வந்து மேலே மாற்று போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து எந்த ஒரு மெட்டீரியல் ஈரமாக இருக்கணும். பிரிக்காக இருந்தாலும் ஈரமாக இருக்கணும், ஜல்லியாக இருந்தாலும் ஈரமாக இருக்கணும்.